மனோஜ் இல்லாம என்னால வாழ முடியாது. அதுக்கு மாஸ்டர் விடுவாங்கன்னு நினைக்கிறியா? எங்களை சேர விட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லனா அவங்க கிட்ட இருந்து மனோஜை எப்படி பிரிக்கணும்னு பாக்கணும். ஓ, நீ அந்த அளவுக்கு உறுதியா இருக்கியா? அது மட்டும் இல்ல, இப்ப என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த முத்துவும் மீனாவும் தான். நான் அவ்வளவு கெஞ்சியும் முத்துக்கிட்ட மீனா போட்டு கொடுத்துட்டா. அவளை நம்பன பாரு, அதான் உன் தப்பு. அந்த வீட்ல அவ மட்டுமே இருந்து ஆளணும்னு நினைக்கிறா. அதான் நேரம் பார்த்து உன்னை போட்டு கொடுத்து வெளியில அனுப்பிட்டா. அந்த முத்துவும் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தி பேசினா. மீனா சொல்லிதான் அவன் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். ஆமா, உண்மையை சொல்றவன் நேரா சொல்ல வேண்டியதானே. எதுக்கு ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசணும்? ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் பண்ணிருக்காங்க. சரி, என்ன பண்ண போற நீ அவங்கள? என்ன விரட்டிட்டு அவங்க மட்டும் அந்த வீட்ல நிம்மதியா இருக்க கூடாது. அவங்கள அந்த குடும்பத்தை விட்டே துரத்த போறேன். அப்பதான் நீ கரெக்டா யோசிக்கிற. உன் முடிவு நல்லா தான் இருக்கு. இப்படிதான் இருக்கணும். பயந்தெல்லாம் ஓடக்கூடாது. நீ சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடக்கணுமே. கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டு வேண்டி. உன்னால முடியும்னு நான் நம்புறேன். ஆனா ஒரு விஷயம், நீ இங்க தங்கி இருக்கிற விஷயம் மாஸ்டருக்கு தெரிய வேண்டாம். நீ இங்கே இருந்தா அவங்களுக்கு எப்படியாவது தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்களும் என்ன போக சொல்றீங்களா ஆண்டி? சேச்சே, நான் என் கண்ணு அப்படி சொல்ல போறேன்? நான் உன்னை அப்படி பாதியில எல்லாம் விட மாட்டேன். எனக்கு இன்னொரு வீடு இருக்கு. நான் உன்னை அந்த வீட்ல தங்க வைக்கிறேன். இப்போதைக்கு நீ இங்க இரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ நினைச்சதை சாதிக்க எல்லா உதவியும் நான் பண்ணுவேன். என்ன பண்ணது தப்பு தானே. என்ன இருந்தாலும் உங்ககிட்டயாவது விஷயத்த சொல்லிருக்கணும். அவளை மன்னிச்சிருங்க. பரவாயில்லமா, ஏங்கா சாப்பிட மாட்டீங்க? இப்ப எதுக்குமே இந்த உண்ணாவிரதா? நாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கிள். நீங்களாவது சாப்பிட சொல்லணும். சாப்பிட்டு இல்ல மாமா, இந்த பெரிய தப்பு பண்ணிட்டு. முடிஞ்சு போன பிரச்சனை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. காலம் எல்லா காயத்தையும் ஆத்திரும். சாப்பிடாம இருந்தா உணவுதான் கெட்டு போயிடும். எனக்கு சாப்பிட தோணல மாமா. உனக்கு வாழவே பிடிக்கல. ஏன் இந்த மாதிரி பேசுற? ஏன் சொல்றீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசாதுமா. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யும். அதுக்காக வாழாம இருக்க முடியுமா? எல்லா நேரமும் வாழ்க்கை சந்தோஷமா மட்டும் இருக்காது. ஒத்துங்க வா, கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் மீனா நல்லா இருக்கணும். முதல்ல அவளை சாப்பிட சொல்லு. அவ கேட்க மாட்டாப்பா. சொன்னா கேப்பா. சாப்பிட வைப்போ. நீங்க எதுவும் வருத்தப்பட்டு எல்லாம் சரியாயிரும். நான் வரேன். சரிங்க. சாப்பாடு சமைச்சிட்டீங்களா? பண்ணிட்டேன் மாப்ள. அவளுக்கு கஞ்சி கொடுத்தேன். பெருங்கஞ்சியை குடிச்சா என்ன உடம்புல இருக்க போகுது? நான் உட்காந்து சாப்பிடு. அப்ப சாப்பிட மாட்டேன். நானும் நேத்து நைட்ல இருந்து சாப்பிடல. பசிக்குது. என்ன பண்றது? எனக்கு உடம்பு தாங்குது, உனக்கு தாங்கல. நீங்க ஏன் சாப்பிடல? எனக்கும் சாப்பிட தோணல.